வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது இம்ரான் ஷாரு குக்கிங் சேனல். நான் உங்கள் இம்ரான். இன்றைக்கி சூப்பரான சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். 10 கிலோ ரைஸு 10 கிலோ சிக்கன் வச்சு வேறு லெவலில் பிரியாணி செஞ்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். வாங்க, அது ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம ஸ்டைலில் சமைக்க ஆரம்பிக்கலாம். மக்களே, இன்றைக்கி நம்ம 10 கிலோ சிக்கன் 10 கிலோ ரைஸ் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு 2 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு லிட்டர் எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். மக்களே, பட்டை வகைகள் எல்லாத்துலேயும் 10 கிராம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டாரு, பிரியாணி இலை எல்லாத்துலேயும் 10 கிராம் சேர்த்துக்கலாம். மக்களே, கூடவே 100 கிராம் பச்சை மிளகாய், 4 கிலோ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக்கலாம். சரிங்களா? கூடவே தேவையான உப்பு, நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு பொன்னிறமாக்கிங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 கிலோ சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு பெரிய சைஸ் ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லி, ஒரு பெரிய கட்டு புதினா நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். மக்களே, கூடவே 4 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். மக்களே, கெட்டியான தயிர் 2 லிட்ரு. இது வந்து வெண்ணெய் எடுக்காத தயிர். சில இதில் இந்த பட்டரில் செஞ்சு விட்டுருவாங்க, அது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். இது வந்து எடுக்கவே இல்லை, பியூர் தயிர் இது. அதாவது இவ்வளோ டைட்டாக இருக்குது. இது 2 கிலோ. சரிங்களா மக்களே? இது கூடவே 150 கிராம் மிளகாய்த்தூள். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மக்களே, மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிடும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். சரிங்களா மக்களே? 5 நிமிஷம் அந்த மசாலா இவ்வளோ சூப்பர் ரெடி இருக்குது பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு தண்ணியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை நான் ஸ்கின்னில் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 10 கிலோ சிக்கனை இது சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்தாச்சு. இது நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மக்களே, மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலா கூட நல்லா கொதிக்கட்டும். சரிங்களா? அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிங்க, ஏன்னா மசாலா அடி பிடிச்சிரும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். சரிங்களா? மக்களே, மசாலா கூட சிக்கன் நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம என்ன அரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும். சரிங்களா? தண்ணியெல்லாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது. கரெக்டான அளவு தண்ணி சேர்த்தா நமக்கு அரிசி குழையாமல் உதிரியாக வரும். பிரியாணி மட்டும் எப்போவுமே குழையவே கூடாது, கரெக்டாக இருக்கணும். அதுக்கு கரெக்டாக அளவு தண்ணி சேர்க்கணும். சரிங்களா மக்களே? நான் தண்ணி வந்து இன்றைக்கி 1க்கு 1.25 அளவு சேர்த்துருக்கேன். சரிங்களா? நல்லா பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுவோம். 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், நல்லா பபுள்ஸ் வரட்டும். அதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கலாம். சரிங்களா மக்களே? நல்லா கொதிக்குது பாருங்கள். வாசனை வேறு லெவலில் இருக்குது பிரியாணி. இன்னும் ரைஸு போட்டு சமைச்சி சாப்பிட்டாக்க இன்னும் வேறு லெவலில் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ரைஸ் எடுத்து கொட்டிடலாம். சரிங்களா மக்களே? பாஸ்மதி அரிசி தாவூத் பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இது நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு தண்ணி சுத்தமாக வடித்து வச்சுருக்கேன். இப்போ எடுத்து சேர்த்துக்கலாம். சரிங்களா மக்களே? அரிசியை சேர்த்தாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மக்களே, ரைஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ரைஸும் தண்ணியும் ஒரே லெவலாக இருக்குது பாருங்கள். இதுதான் அளவு, கரெக்டாக இருக்கணும். நான் வந்து ரைஸ் சேர்க்குறதுக்கு முன்னாடியே உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிட்டேன். உப்பு, காரம், புளிப்பு 3 கரெக்டாக இருக்குது. நீங்கள் அதே அளவில் சேர்த்துங்க. சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் நல்லா பபுள்ஸ் ஃபுல்லானதும் உடனே தம் விட்டுறலாம். மக்களே, நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள். இப்போ தம் விட்டுறலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மக்களே, 20 நிமிஷத்தில்
நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. அரிசி குழையாமல் உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சிக்கன் பிரியாணி அப்படியே வாசனை கமன்னு இருக்குது. சரி, நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் மக்களே. நம்ம பிரியாணி அவ்வளோ சூப்பர் ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக சிக்கன் உடையாமல் குழையாமல் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சிக்கன் பீஸு, அதுவும் லெக் பீஸு, ரைஸை பாருங்கள் குழையாமல் இவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கலரே சேர்க்கலை, வெறும் மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்தோம். அதுலேயும் நல்ல கலர் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பல்காக செய்கிறவங்க வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. 1 கிலோ செய்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து என்ன அளவுன்னு தெளிவாக போடுறேன், அதை பார்த்து இந்த வீடியோவை பார்த்து செஞ்சுங்க. சரிங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இம்ரான் சார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.